ஆகாதது ஒன்றுள்ளதோ அன்புள்ள இயேசுநாதா என்னாருயிர் இரட்சகரே உம்மன்பை கண்டடைந்தேன் ஆகாதது ஒன்றுள்ளதோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 19, வசனங்கள் 24 முதல் 29 வரை. தியானத்திற்கான தலைப்பு காணாதிருந்தும். அதற்கு இயேசு, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். யோவான் 20:29. நான் உம்மை மட்டிலுமே காணுமாறு என் கண்களை மங்கிப்போக செய்தீர் என்று பிரபல ஆங்கில கவிஞரான மில்டன் தனது கவிதை ஒன்றிலே எழுதி வைத்துள்ளார். எபிரேய ஆசிரியர், விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது என்கிறார். தேவனுடைய குணாதிசயத்தை, அதாவது தாம் யார் என்று அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை நம்புவதே விசுவாசத்தின் ஆரம்ப புள்ளி. அவர் என்ன சொன்னாரோ சொன்னபடியே செய்வார் என்று அவரது வாக்குறுதிகளை நம்புவதே விசுவாசத்தின் தொடர்புள்ளி. அவர் தந்த வாக்குறுதிகளின் தோற்றங்களை நாம் கண்களால் காணாவிட்டாலும் அவர் தமது வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று நாம் நம்பி முன் செல்லும் போது நாம் விசுவாசத்தை செயல்முறைப்படுத்துகிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலத்திலே சீஷர்கள் பயத்துடன் பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்தனர். அங்கே இயேசு வந்து சமாதானம் கூறினார். அப்போது தோமா அங்கே இராதபடியால் சீஷர்கள் சொன்னதை அவனால் நம்ப முடியவில்லை. 8 நாட்களுக்கு பின்னர் யாவரும் இருந்த நேரத்தில் பூட்டிய அறைக்குள் மீண்டும் வந்து சமாதானம் கூறிய ஆண்டவர் தோமா விரும்பியபடியே தமது காயங்களை தொட்டு பார்க்க சொன்னார். தொடர்ந்து அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். மற்ற சீஷர்கள் இயேசுவை கண்டார்கள், பேசியதை கேட்டார்கள். அதனால் நம்புவது கடினமாக இருக்கவில்லை. அந்த சமயம் தோமா இல்லாததால் அவன் தனது சந்தேகத்தை வெளிப்படுத்தினான். ஆனால் அவன் முரண்டு பிடிக்கவில்லை. இயேசு அவனை நேசித்தார். இல்லையானால் 8 நாட்களின் பின்னர் தோமா இருந்த சமயம் பார்த்து இயேசு பூட்டப்பட்டிருந்த அறைக்குள் மீண்டும் வந்து அவர்களுக்கு சமாதானம் கூறியிருப்பாரா? உண்மையில் இயேசு தோமாவை பலப்படுத்தியதையே இங்கே காண்கிறோம். தமது காயங்களை தொட்டு பார்க்க இயேசு சொன்னதும், என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். இதே தோமாதான் பின்னர் சுவிசேஷத்தை இலங்கை, இந்தியாவிற்கு கொண்டு வந்தார். நமக்கு சில ஆதாரங்கள் இல்லாமல் எதையும் நம்புவது கடினம். ஆனால் இயேசு ஏற்கனவே சகலவற்றையும் கூறிவிட்டார். சந்தேகங்கள் வருமானால் கடந்த காலங்களில் கர்த்தர் சொன்னதை செய்ததை நினைத்து பார்த்தால் நமது சந்தேகங்கள் பறந்துவிடும். இன்று நம்மில் எவரும் இயேசுவை கண்டதுமில்லை, அவரை தொட்டதுமில்லை, அவர் குரல் கேட்டதுமில்லை. ஆனால் நாம் எப்படி அவரை விசுவாசிக்கிறோம்? அதுதான் தேவ கிருபை. ஜெபம் செய்வோமா? தகப்பனே, இன்று நாங்கள் தியானித்தது போல நீர் எங்களுக்கு அளித்த கிருபைகளை சிந்திக்கும் போதே சந்தேகங்கள் நீங்குகிறது. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.